காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு பொருளாதார செழிப்பு. பொருளாதார செழிப்பு. சில வசனங்களை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5:14. நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எடுத்துக்கொண்டீங்களா? 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இதுவே ஆனந்தல போறீங்க. ஆகையால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவிடத்திலே செழிப்பை கேட்கும் பொழுது, ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது, பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த எண்ணமும் நிச்சயமும் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை தந்தவர் உங்களுக்கு எனக்கும் சரீர ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். சரீர ஆரோக்கியத்தை தந்தவர் உங்களுக்கு எனக்கும் செழிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடத்துல நீங்கள் நானும் செழிப்பை கேட்கும் பொழுது அதை கொடுப்பதற்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் என்ன செய்கிறது? திறந்தே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. இது உங்களுக்கு எனக்கும் அவராலே உண்டாயிருக்கிற தைரியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனியுங்கள். ஆகையால் கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் என்ன செய்ய வேண்டும்? தேடி வாழ்க்கையில செழிப்பை என்ன செய்ய வேண்டும்? கண்டடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவரை தேடிதான் செழிப்பை பெற்றுக்கொள்ளணுமா? அவரிடத்துல பேசிதான் செழிப்பை பெற்றுக்கொள்ளணுமா? இல்லை எங்களுடைய வசனத்தை விசுவாசமாக பயன்படுத்தி தான் செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கடினமாக உழைத்தாலே செழிப்பை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாமே. கடினமாய் உழைத்தால் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பொருளாதாரத்தையும் பணங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த உலகத்திலே அநேக தன்னுடைய புச பலத்தினாலே மாம்ச பலத்தினாலே என்ன செய்கிறார்கள்? உழைக்கிறார்கள். அப்படி உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் ஓட்டை ஆண்டியா என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். வழங்குதா வழங்கலையா? கர்த்தர் இல்லாமல் அவர்கள் தன்னுடைய முசபலத்தை சார்ந்து, தன்னுடைய அறிவை சார்ந்து, படிப்பை சார்ந்து என்ன செய்கிறார்கள்? உழைக்கிறார்கள். அப்படி உழைக்கிறவர்கள் செழிப்பை காணாமல், ஆசீர்வாதத்தை காணாமல், பொருளாதாரத்தை காணாமல், இன்னும் ஏழ்மையான நிலைமையிலே, இன்னும் தரித்திரமான நிலைமையிலே, இன்னும் கஷ்டப்படுகிற நிலைமையிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்ணாலே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பார்த்து கொண்டுதான் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் உழைக்கிற அந்த பலனை தந்திருக்கிறார். சரீரத்தில் உழைக்கிற பலனை தந்திருக்கிறார். அந்த ஆற்றலை தந்திருக்கிறார். ஞானத்தை தந்திருக்கிறார். கல்வியை தந்திருக்கிறார். நல்லது. அதோடு போய் ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? செழிப்பை என்ன செய்யும்? கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்கள். உதாரணத்திற்கு வேத புஸ்தகத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவருடைய தகப்பனிடத்துல போய், அவருடைய தகப்பனுடைய கடைசி நாட்களிலே அவருடைய தகப்பனிடத்துல போய் என்ன கேட்பார்கள்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்பாங்க? ஆசீர்வாதத்தை கேட்பாங்க. ஏன் போய் கேட்கணும்? பிள்ளைகள் போய் தகப்பன்ட்ட போய் ஆசீர்வாதத்தை போய் ஏன் கேட்கணும்? பிள்ளைகள்னா சின்ன பிள்ளைகள் இல்ல, பெரியவங்க. நல்ல உடல்லாம் நல்ல திடகாத்திரமா இருந்திருக்கும். அவங்க ஏற்கனவே உழைக்கிறவங்க தான், வேலை செய்யறவங்க தான். ஆனா தகப்பன்ட்டு போய் தகப்பனுடைய கடைசி நாட்கள் ஆசீர்வாதத்தை ஏன் கேட்கிறாங்க? தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதம்
அவர்கள் மேலே தங்கும், பலிக்கும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமா, விசுவாசிக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு யாக்கோபு போய் ஈசாக்கு இடத்துல என்ன செய்கிறான்? குறுக்கு வழியிலே முக்கியமான ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை யாருக்கு தெரிந்திருக்கிறது? யாக்கோபுக்கு. புரிந்தவள் ஆமென் சொல்லுங்களேன். அவன் உழைக்கிறவன் தானே, அவன் வேலை செய்கிறவன் தானே, பின்ன ஏன் தகப்பனிடத்துல போய் அவன் முக்கியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆசீர்வாதம் முக்கியம். ஆசீர்வாதம் இருந்தாலும் அதோட சேர்ந்து என்ன வரும்? செழிப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பின்பு ஏசா வருகிறான். எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கே கொடுத்து விட்டீர்களா? எனக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்தில் வேற எந்த ஆசீர்வாதமும் இல்லையா? எந்த ஆசீர்வாதம் இல்லையா? ஏங்குறான் பாருங்க. தகப்பன் இருந்து எதை பெற்றுக்கொள்ள ஏங்குறான்? ஆசீர்வாதம். பின் நாட்களிலே யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்கள் என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். பைபிள் எழுதியிருக்கா இல்லையா? சொல்லுங்க, எழுதியிருக்கா இல்லையா? அப்ப யாக்கோபுடைய குமாரர்கள் எல்லாரும் ஒவ்வொரு அவர்கள் தொழிலில இருக்கிறார்கள், வேலையில இருக்கிறார்கள். பின்பு அவர்களுக்கு எதுக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம்? தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால்தான் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் எப்படி மாறும்? செழிப்பாக என்ன செய்யும்? மாறும். நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அப்ப தகப்பனுடைய சித்தம் என்ன? அவருடைய வார்த்தையை கேட்டு அவரிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நன்றாக படித்திருக்கலாம், உங்களுக்கு திறமை இருக்கும், உங்களுக்கு அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்? ஆசீர்வாதத்தை கேட்கணும். எத்தனை கேட்க போறீங்க? புரிஞ்சவங்க அமைஞ்சல. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செழிப்பா தெரியுமா மாறும்? பொருளாதார செழிப்பாக மாறும். புரிஞ்சவங்க அமைஞ்சல. பொருளாதார செழிப்பாக மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பு என்பது மிக 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 முக்கியமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிற நிலைமையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பண கஷ்டத்துல, பண நெருக்கடியில இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆகையால் தான் எல்லா தகுதியும் திறமையும் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் முதன்மையாக அப்பாவின் இடத்தில் வந்து என்ன கேட்க வேண்டும்? ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். என் தகப்பனை என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதியும். ஒரு ஆமென். என்னை நீர் ஆசீர்வதித்தால் நான் வாழ்க்கையில் என்ன அடைவேன்? செழிப்பு அடைவேன். புரிஞ்சு ஒரு ஆமென். பாருங்க, இரவு வேளையில யாக்கோபு கர்த்தரோடு போராடுகிறான். எப்படி போராடுகிறான்? எப்படி போராடுகிறான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, பொழுது விடிய போகுது, என்னை என்ன செய்? விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவனுக்கு ஒரு அடையாளம் உண்டாச்சு பாருங்க. அவனுடைய தொடை சந்து எலும்பு என்ன ஆயிடுச்சு? ஆமா, சுளுக்கிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி என்ன கண்டான்? வெற்றி கண்டான். அப்படின்னு வேதத்தில் எழுதியிருப்பார்கள். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். ஏனென்றால் என்னை நீர் ஆசீர்வதித்தால் வாழ்க்கையில நான் என்ன அடைவேன்? செழிப்பு அடைவேன். ஒரு ஆமென். பொருளாதாரம் எனக்கு வரும், ஐஸ்வர்யம் எனக்கு வரும் இல்லையா? ஆஸ்தி அந்தஸ்து வரும். நான் இப்ப நேரம் எங்க போறேன்? என் தகப்பன் தேசத்துக்கு போறேன். அப்படிதானே? மாமன் வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு கூட்டமா வந்துட்டாங்க. இப்ப எங்க போறாங்க? தகப்பன் தேசத்தை நோக்கி போறாங்க. அங்கேயும் இப்ப அவங்க எப்படி இருக்கணும்? ஆமா, செழிப்பா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, வறுமையில போனவன் இப்ப வரும்போது எப்படி வர்றான்? செழிப்பா வர்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வறுமையில இருந்திருக்கலாம், ஆனா கால போக்குல நீங்க எப்படி வாழ ஆரம்பிச்சிருக்கணும்? செழிப்பா. சத்தியம் விளங்குறவங்க கையை வந்து சத்தமா ஆமென் சொல்லுவாங்க. நீங்க ஆமென் ஆமென் சொல்ல சொல்லதான் எனக்கு என்ன வரும்? நீங்க வீரம் சொல்லிடாதீங்க. உற்சாகம் சொல்ல சொல்லதான் என்ன வருது? உற்சாகம் வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 65வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள்.
வசனம் எல்லாம் நூற்றுக்கணக்கில் இருக்கு. நான் நேரத்தோட முடிக்கிறதுக்காக ஒரு 4-5 வசனத்தை பேசிட்டு இருக்கேன். மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆ ஆடுகள் நிறைந்திருக்கிறது. ஆ. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடுகிறது. அவைகள் விண்வெளிக்கு பாடுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? சங்கீதம் 65:13. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் நிறைந்திருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. ஆமாங்க, கம்பீரித்து என்ன செய்கிறது? பாடுகிறது. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் என்ன செய்கிறது? நிறைந்திருக்கு. ஒரு ஆமஞ்சலுமா? ஆடு. ஆடுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குது? செழிப்புக்கு அடையாளமா இருக்கு. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே உனக்கு யாரா இருக்கிறாரு? நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆடுகள் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் உனக்கு மேய்ப்பனா இருக்கிறாரு. நீ வேலை செய்யற, தொழில் செய்யற, வியாபாரத்தில் இருக்கிற, மேய்ப்பனே உனக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்யற அப்படின்னா வேலை இடத்துல ஓனரை நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? அதுக்கு மாறா என்ன செஞ்சிடக்கூடாது? வேலை செய்யற இடத்துல ஓனரை ஆசீர்வதிச்சீங்க அப்படின்னா உங்க சம்பளம் என்ன செய்யும்? என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. சம்பளம் போடுறதுக்கான ரகசியத்தை சொல்றேன். ஆமென் சொல்லுங்களேன். தொழில்னா அதுல வருமானம் பெருகும், வியாபாரம்னா அதுல வருமானம் பெருகும். ஏன்னா இப்ப நடத்துறது நீங்கல்ல, உங்க கூட சேர்ந்து யார் நடத்துறா? நல்ல மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்க. ஆடுகள் என்ன செய்கிறது? நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செழிப்புக்குள்ள சேமிப்பு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சேமிப்பு. எல்லாம் சொல்லுமா? சேமிப்பு. ஆமா, முத சேமிப்பை தொடங்கி வச்சது யாருங்க? சத்தமா சொல்லுங்க. முத செழிப்பை தொடங்கி வச்சது யாரு? எறும்பு. ஆமா, பேங்க ஓபன் பண்ணது யாரு? நீசமா பேங்க் உடைச்சு பூட்டி இருக்க பேங்க ஓபன் பண்ணிச்சு நினைச்சிடாதீங்க. முத பாருங்க, உலகத்துக்கு வங்கி அறிமுகப்படுத்தினது யாரு? எறும்பு. அது மாத்திரமா உலகத்துக்கே சேர்த்து வைக்கணும்னு சொல்றது யாருதான்? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்பா கேட்டதுக்கு ஆமீன் வருமா? இப்ப சத்தம் ஒரு ஆமீன் போடுவாமா? எல்லாம் செழிப்புக்குள்ள இருக்குது பாருங்க. இதெல்லாம் வரும்போது செழிப்பு அப்படி உங்களை வந்து எப்படி பாடுமா? கம்பீரித்து பாடு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. செழிப்பு பாடுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. செழிப்பு கூட சேர்ந்து நீங்களும் என்ன செய்வீங்க? பாடுவீங்க. ஆமா, கர்த்தரை பாடணும். எத்தனை ஆமீன் சொல்ல போறீங்க? யார பாடணும்? கர்த்தரை பாடணும். ஆமீன் சொல்லுவாமா? கர்த்தரை பாடணும். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. வாழ்க்கையில பொருளாதாரம், வருமானம் எப்போதும் நிறைந்திருக்கும். துண்டு விழுகாது. சொல்ல பார்த்தீங்களா? துண்டு விழுகாது. நீங்க துண்டு விழுகாதுன்னா பாருங்க, துண்டை போட்டு தாண்ட நினைச்சிடாதீங்க. துண்டுனா என்னது? சத்தமா சொல்லுங்க. துண்டுனா என்னது? ஆமா, மாச கடைசி என்ன சொல்லுவாங்க? ஆமா, இல்லை. ஆமென் சொல்லுவோமா? செழிப்புக்குள்ளே குறைவு என்பது இல்லையா? முதல் வாரத்திலேயும் செழிப்பு வேலை செய்யும் இல்லையா? நடு தேதியிலும் செழிப்பு வேலை செய்யும். கடைசி தேதியில என்ன வேலை செய்யும்? செழிப்பு வேலை செய்யும். ஆமென் அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கடைசி தேதியிலையும் கர்த்தர் மேய்ச்சலுள்ள வெளிகளில் என்ன செய்வார்? ஆமா, நடத்துவார். ஆமென் அல்லேலூயா. பள்ளத்தாக்குகள் நிரம்பி வழியும். ஆமென் சொல்லுங்க. களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், பாத்திரங்கள் நிரம்பி வழியும். பாஸ்டர், சில நேரமே ரொம்ப நேரம் இப்படியே சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் ஏன் சொல்றேன்னா தேவையானதை சொல்ற. ஒரு ஆமென் சொல்லுவாமா? தேவையானதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தேவையானதை மறுபடியும் என்ன பண்றோம்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுவாமா? எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க வாழ்க்கையின் தரம் மாற வேண்டும் என்று? வாழ்க்கையின் தரம் என்ன செய்ய வேண்டும்? உயர வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அதுவும் எதுக்குள்ள இருக்குது? செழிப்புக்குள்ளேதான் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். உலக மனித குறிக்கோளில முன்னேறான். நான் கர்த்தருடைய வழியில
நீதியா நேர்மையா சீரா என்ன செய்வேன், முன்னேறுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய வருமானத்தை பாதுகாக்கிறாரு, கர்த்தருடைய சம்பளத்தை பாதுகாக்கிறாரு. அதுவும் செழிப்புக்குள்ள இருக்கு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதுகாப்பா இருக்கும். ஆமா, என் வருமானத்தின் மேல, என் பொருளாதாரத்தின் மேல, என் பணத்தின் மேல இயேசுநாதர் என்ன போட்டுக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, அத தேவையில்லாம டாக்டர் என்ன செய்ய முடியாது. ஆமா, உருவ முடியாது. புரிஞ்ச ஒரு ஆமென். அதெல்லாம் பள்ளத்தாக்குல எப்படி இருக்கு? பத்திரமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எப்படி வரணும் பாஸ்டர், வந்ததெல்லாம் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிறகு மிச்சம் எடுக்கிற ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் பைபிள் வச்சிருக்கிறாரு. விளங்குதா விளங்கலையா? வேகமா போவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 45:4 வெண்கல கதவுகளை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாததும் உனக்கு நாமம் தரித்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உலக ஜனங்களை போற தலையெழுத்து, அப்புறம் கையெழுத்து, கால் எழுத்துலாம் பேசாதீங்க. ஆமா, எனக்கு ஒரு எழுத்து இருக்கு, அது இயேசுடைய நாமம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருடைய நாமம்? இயேசுடைய நாமம். ஆமா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து. எல்லாரும் சொல்லுவோமா? உடைத்து முறித்து. சத்தமா உடைத்து முறித்து. 2 வேலை யாருங்க செய்யறா? உங்களுக்காக இந்த 2 வேலை யாரு செய்யறா? உடைக்கிற வேலையும். ஆமா, நம்ம குறுப்படியில் பத்தி வேலையெல்லாம் செய்வோம். எங்க செய்வோம் சொல்லுங்க? எங்க செய்வோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள சில நேரம் என்ன செய்வோம்? செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நிறுத்திட்டா ஆண்டவர் வெங்கல கதவை என்ன செஞ்சிருவாரு? உடைச்சிருவாரு. இரும்பு தாழ்பாலை என்ன செஞ்சிருவாரு? முறிச்சிருவாரு. செழிப்பு தானா என்ன செஞ்சிடும்? வந்துடும். தலையில வந்து கொட்டுன்னு என்ன செய்யும்? கவனிங்க, வெங்கல கதவுங்க, அப்புறம் இரும்பு தாழ்பால்க. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அந்த நாட்கள் அரண்மனையில இல்லையா? அரண்மனையில கதவுல எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே பாருங்க, பலமான கதவு. ஒரு ஆள் என்ன பண்ண முடியாது, கதவை இழுக்க முடியுமா? இழுக்க முடியாது. 4-5 பேர் என்ன செய்யணும்? இழுக்கணும். பாருங்க, அப்படி இழுக்கும் போது சவுண்ட் வரும் பாருங்க. அவ்வளவு எப்படி இருக்கும்? வெயிட்டா டன் கணக்கில் இருக்கும். அவ்வளவு பெரிய கதவு. அப்புறம் இழுத்து தாழ்பால். என்ன தாழ்பால்? இரும்பு தாழ்பால். ஒரு ஆள் போட முடியாது. உங்க வீட்டுல தாழ்பால் உங்க பாருங்க. ஆமா, சின்ன பிள்ளை என்ன செஞ்சிடும்? போட்டுரும். இல்ல நீங்க பூணு ஊதுனாலே தாழ்பால் என்ன செஞ்சிடும்? தானா போய் மாட்டிக்கிறோம் பாருங்க. ஆனா இங்க தாழ்பால் என்ன பண்ணணும்? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் 3 பேர் என்ன செய்யணும்? அப்படி போட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ரீதியில விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமா கர்த்தர் ஆமா வெண்கல கதவை உண்டாக்கி இருந்தாலும், அது இரும்பு தாழ்பாலை உண்டாக்கி இருந்தாலும், அவ்வளவு பெரிய தடை உண்டாயிருந்தாலும், அவ்வளவு பெரிய போட்டிகள் உண்டாயிருந்தாலும், அவளுடைய குழப்பங்கள் உண்டாயிருந்தாலும், கர்த்தர் சொல்லாரு, நானே உனக்கு அதை என்ன செய்வேன்? உடைப்பேன். நானே அதை முறிப்பேன். அதோட விட மாட்டேன். அதோட விட மாட்டேன். ஆமா, வெண்கல கதவு பூட்டி இருக்கும் போது, இரும்பு தாழ்பால் போட்டு இருக்கும் போது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்தகாரம், ஒளிப்பீடம். இப்போ உடைச்சதுக்கு அப்புறம், முறிச்சதுக்கு அப்புறம், டோரை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருந்து உள்ள என்ன போயிருக்கும்? வெளிச்சம். இப்ப அந்தகாரமும் கிடையாது,
ஒளிப்பீடமும் கிடையாது. அங்க என்ன இருக்குது? வெளிச்சம் வந்துருச்சு. இப்ப உள்ள புகுந்து எண்ணத்தை அல்லலாம் இது எதுக்குள்ள இருக்குது? அப்ப என்ன அர்த்தம்னா அந்தகாரம் ஒளிப்பீடம் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்க்க தடுமாற்றம் அடைந்த, போராட்டம் அடைந்த, ஆமா அந்த நிலை மாறி நீங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் காணாத நன்மைகள், இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத உயர்வு, இதுவரைக்கும் உங்களுக்கு வராத நன்மை, ப்ரமோஷன் எல்லாம் ஆமென் சொல்லுவாமா? அதனால எனக்கு அந்தகாரம் என்பது இல்லை, எனக்கு ஒளிபீடம் என்பது இல்லை. ஏனென்றால் என் சார்பாக என் ஆண்டவர் இயேசு வெண்கல கதவுகளை உடைத்து விட்டார், இரும்பு தாழ்பால்களை உடைத்து விட்டார். அவர் என்னை அந்தகாரத்தை தாண்டி கொண்டு போகிறார், ஒளிப்பீடத்தை தாண்டி கொண்டு போய் அங்கே எனக்கு என்ன வைத்திருக்கிறார், விசேஷமாக விலை உயர்ந்தது என்ன அதை பார்க்க செய்கிறார், அதை எடுத்துக்கொள்ள செய்கிறார். ஆமென் சொல்லுவாமா? அதனால இப்போ நீங்க பெற்றுக்கொண்ட செழிப்பெல்லாம் சாம்பிள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஓகேவா? இந்த செழிப்பு போதுமா? ஹலோ, பின்னாடி போதுமா? இது சாம்பிள் நான் சொல்றேன். ஆமா, அடுத்து பாருங்க, பிரம்மாண்டம் எங்க இருக்குது? இனிமேல் தான் பார்க்க போறீங்க. எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இதுவரைக்கும் வராத பெரிய பெரிய உயர்வு, மேன்மை, வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதாரம், ஐஸ்வர்யம், வாழ்வு, வளமை, ஆரோக்கியம், விடுதலை இனி வரப்போகிறது. சாத்தான் அதை பூட்டி வைத்திருந்தான், சாத்தான் அதை மறைத்து வைத்திருந்தான். எனக்காக கர்த்தர் அதை உடைத்து விட்டார். எனக்காக அங்கே வெளிச்சத்தை பாய்ச்சி அங்கே நான் பார்க்கும்படியாக செய்து அவைகளை மிக சுலபமாக எடுத்து என்னை பயன்படுத்த கர்த்தர் வைக்கிறார். புரிஞ்சவங்க சத்தமா ஆமென் சொல்லுவாங்க. இதுவும் எதுக்குள்ள இருக்குது? செழிப்புக்குள்ள இருக்குது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து சத்தமா நீங்க சொல்லுங்க. எனக்காக கர்த்தர் இரும்பு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து வெளிச்சத்தை கொண்டு வந்து நான் பார்க்கும்படி செய்து இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத மேன்மையும் உயர்வையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பொருளாதாரத்தையும் செழிப்பின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு அதன் மூலமாக நான் உயர்வடையும், மேன்மை அடையவும், கனமடையவும், சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வரவோ கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால பாருங்க, இதெல்லாம் பொருளாதார செழிப்பு இல்லையா? இதுவரைக்கும் நீங்க காணாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளாத ஆஸ்தி, அந்தஸ்து, வாழ்வு, வல்லமை, பணங்கள் வந்துருச்சுன்னா அப்படியே நீங்க வாழ்க்கையில் என்ன செய்யப்படுவீங்க? இன்னும் டெவலப் ஆகி என்ன செய்வீங்க? மேலே வந்துடுவீங்க. மேலே வந்த உடனே ஆமா, சாத்தான்ட்ட கேட்டு எதை பெற்றுக்கொள்ளணும்? கர்ப்பத்தையும் பெருமையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆமா, கர்த்தர் அப்படியே உயர்த்த 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 அப்பதான் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா. பெருமையும் இன்னும் இந்த கர்வமும் உள்ள வராம என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் பார்த்துக்கொள்ள ஆமென் சொல்ல போறீங்க. ஆமா, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பெருமிதம் கொண்டவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அப்ப நமக்குள்ள பெருமை இருக்கு அப்படின்னா வந்துருச்சுன்னா கர்த்தர் சொல்றாரு, இனி நான் உனக்கு சிநேகிதன் அல்ல, நான் தான் உனக்கு யாரு? எதிரின்றாரு. பயம் இருக்கட்டும், கவனம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சாத்தான் நம்மளை தந்திரமா ஏமாற்றுவதற்கு என்ன கொடுக்க கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அதுதான் எப்போதும் அன்பின் ஆவியை என்ன செய்ய வேண்டும்? ஆமா, பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் வஸ்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? ஆமா, புரிஞ்சுங்க, சத்தமா கைவிட்டு ஆமென்.
அல்லேலூயா. உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எந்த நிலைமை வந்தாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு உயர்வு வந்தாலும் ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன்னு சொல்ல சொன்னத உடனே ஆரம்பத்தில் இருந்தது விசுவாசிக்க சொல்லல. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆமா, ஏன் சாட்சி சொல்ல வசதியா இருக்கும். இப்படி இருந்தேன், ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு, இப்படி கொண்டு வந்துருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, குப்பையில கிடந்த கர்த்தரின கோபுரத்துல கொண்டு வந்து, அல்லேலூயா. புழுதியில கொண்டு இருந்தேன், ஆண்டவரின் சிங்காசனத்துல கொண்டு வந்து, ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையால் பொருளாதார செழிப்பு என்பது உங்களை என்னை குறித்து தேவனுடைய சித்தம். அதை விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பொருளாதாரத்தில் நீங்களும் செழிப்படைய 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 வாழ்க்கையின் தரம் என்ன செய்யும்? உயரும். உயர 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 அநேக கண்கள் நம்மை உற்று பார்க்கும். விரும்புகிற ஒரு ஆண்கள் உங்களை பார்த்து அநேக கண்கள் உற்று பார்க்கணுமா வேணாமா? ஆமா, அநேக கண்கள் உற்று பார்க்கணும். குருபத்தையும் தூக்கணும். என்ன தூக்கணும்? என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா, இப்படிலாம் பேசணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து பிரமிப்பு அடையணும். பார்க்கிறவங்க என்ன அடையணும்? பிரமிப்பு அடையணும். சொல்லணும், பரவாயில்லைங்க, இயேசுவை நம்பி போனாங்க, இப்ப நல்ல வசதியா தான் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமென். உங்களை பார்த்து சொல்லணும். விரும்புற கையை விரும்புறவங்க மட்டும். விரும்பலையா? சொல்ல விருப்பம் இல்லையா? மறுபடியும் கேட்கிறேன். ஆமா, என்ன பார்த்து மற்றவங்க அப்படி சொல்லணும். ஆமா, அவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த போகுது பாரு, கோயிலுக்கு போன நாட்கள் அப்படி இருக்கு, இப்படிதான் இருக்கு. இது கூட நான் போனேன்னா இப்ப ஏதோ என் நிலைமை கொஞ்சம் பரவாயில்லை. இது கூட சேர்ந்து நான் போனதுக்கு அப்புறம் இதோட நிலைமையை காட்டில எனக்கு மோசமான நிலைமை வரணுமா அப்படின்னு சாட்சி இருந்துற வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஆமா, திரளான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வெள்ளி பொண்ணு உடைய எப்படி இருந்தான்? ஆமா, நீங்க இப்ப பாருங்க, ஹெலிகாப்டர் இந்த ஜெட்டுக்காக கனவு காண எத்தனை அமைஞ்சல போறீங்க. ஆமா, அப்துல் கலாம் கூட என்ன சொன்னாரு? ஆமா, நல்ல விஷயம் தாங்க, அது கரெக்ட் தாங்க. பாருங்க, விசுவாசத்துல அது வருது. புரிஞ்ச ஒரு அமைஞ்சலங்களேன். ஆமா, நல்ல விஷயத்துக்காக கனவு காணணும். என்ன விஷயத்துக்காக? நல்ல விஷயத்துக்காக என்ன செய்யணும்? கனவு காணணும். நல்ல கனவை வெளியே என்ன செய்யணும்? சொல்லணும். குழப்பமான கனவு வந்து வெளியே என்ன செய்யக்கூடாது? சொல்லவும் கூடாது. பாருங்க, அப்படியே அதுக்கு என்ன போட்டுடணும்? போட்டுடணும். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்படியே ரொம்ப தீவிரமா யோசிங்க, ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்துங்க. பாருங்க, அநேகர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக என் வாழ்க்கையின் தரம் என்ன செய்யணும்? உயரணும். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தீர்மானம் எடுத்துருங்க. தீர்மானம் எடுக்கிறவங்க கையை உயர்த்தி தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. என் கூட சேர்த்து சொன்னா அப்படி வாழ தீர்மானம் எடுக்கிறேன். எடுத்த தீர்மானத்தை பின்வாங்காம வாழ்க்கையில கடைபிடிப்பேன். வைராக்கியமா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நடந்தா ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வந்துருச்சு, எடுத்துட்டேன். ஏசாயா 45:14 வாசிங்க. அப்படியே வாக்குத்தத்தமா உங்களுக்கு குறிச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனமா இந்த வசனத்தை குறிச்சுக்கோங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரியரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடைய மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சது? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிந்தது? இப்ப யாருக்கு பின்னாடி யாரு போறா? யாருக்கு பின்னாடி யாரு போறா? அந்த வசனத்துடைய பின்பகுதி என்ன சொல்லுது? கவனிங்க. சரி, நான் முழு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரியரின் வர்த்தக லாபமும் யாரிடத்தில் வந்து? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
சத்தமா என்னிடத்திற்கு வந்து யாருடைய ஆகும்? அங்க உன்னுடையதுன்னு சொல்லி இருக்கு. நம்ம உரிமை பாராட்டுறோம், என்னுடையதாகும். அப்புறம் அவர்கள் என் பின்னே. இப்ப உலகத்தால உங்க பின்னாடி வரானா, இல்ல சில காரியங்களுக்காக உலகத்தான் பின்னாடி நம்ம போறோமா? உலகத்தான் பின்னாடி நீங்க போறீங்களா? ஒரு உலகத்தான் பின்னாடி போற ஒரு சூழ்நிலை இப்ப இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே நம்ம விசுவாசமா சொல்லுவோம், அவர்கள் என் பின்னாடி வருகிறார்கள். அவர்கள் என் பின்னாடி வருகிறார்கள். என்னை பார்த்து உன்னுடைய தேவன் தான் தேவன் என்று சொல்லுகிறார்கள். உன் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை என்று பணிந்து கொள்ளுகிறார்கள். நிலைமை மாறணும். எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லுங்க. காசு போன விஷயத்துல நம்ம மற்றவங்க பின்னாடி போறத அது அப்படி ஸ்டாப் ஆகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க தான் நம்ம பின்னாடி என்ன செய்யணும்? வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்ல வர அப்படின்னா, வாங்குகிற நிலைமை மாறி என்ன வரணும்? கொடுக்கிற. ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா. செழிப்புக்குள்ள இதெல்லாம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவாமா? ஆமா. பொருளாதார செழிப்பு, வாங்குகிற நிலைமை மாறி என்ன நிலைமை வரும்? கொடுக்கிற நிலைமை வரும். அல்லேலூயா. கொடுக்கிற நிலைமை வரும். பாருங்க பாருங்க, ஊர் உலகமே அதேதான் கிடக்குதுங்க. ஊர் உலகமே கிரெடிட்ல தான் கிடக்குது. ஆமா, ஊர் உலகமே பாருங்க கடன்ல தான் கிடக்குது. அதனால என்ன பண்றது? இல்ல, நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை சூழ்நிலை அப்படி இருக்கலாம், பரவாயில்லை. ஆனா இது சீக்கிரம் எனக்கு மாறணும் விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அமைஞ்சலுமா? இதான் என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னும் ஒரு சில வசனங்களை காட்டுறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் வேகமா போலாம். 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, என் காதால கேட்டது எல்லாரும், என் காதால பாருங்க சுத்தி பாருங்க. ஆமா, பேசிக்கிறாங்க, சுத்தி பேசுகிறாங்க. போராட்கள் கூட எப்படி இருக்காங்க? நல்லா வசதியா தான் இருக்கு. என் காதால நான் கேட்டேங்க, உண்மையை பேசுறேன். ஆனா சொல்ல மாட்டீங்களா? எங்க அப்பா டக்குனு யாவது அதனால சொன்னேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா வசதியா தான் இருக்கிறாங்க. புரியுதா? எடுத்துக்கிட்டீங்களா? 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம சொன்ன இல்லையா, சர்ச்சுக்கு போறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா வசதியா தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்குள்ளே இருந்து யோசேப்பை தூக்கணும்னு நான் ஒரு 5 விதமான வசனத்துல நான் பிரசங்கம் பண்ணேன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணல, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை வீட்டு ஜப கூட்டங்கள்ல பண்ணியிருக்கிற அந்த பிரசங்கத்தை இடையில ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவேன். 5 விதமான வஸ்திரங்கள், யோசேப்பின் 5 விதமான வஸ்திரங்கள் பண்ணியிருக்கேன். யோசேப்பின் 4 விதமான வஸ்திரம், கடைசி இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரம். மொத்தத்துல எத்தனை வஸ்திரம்? 5 வஸ்திரம் இல்லையா? 3வது வஸ்திரமா? சிறைச்சாலையில தூக்கும் பொழுது எத்தனை வஸ்திரம்? சிறைச்சாலையில இருந்து கவனிங்க. ஆமா, வேறே ஒரு வஸ்திரம் இல்லையா? இப்ப ராஜாக்கு முன்னாடி போய் அவனை என்ன செய்ய போறாங்க? நிப்பாட்ட போறாங்க. வேறே ஒரு வஸ்திரம் யோசேப்புக்கு இப்போ பாருங்க. ஆமா, கொடுக்குறாங்க. என்ன வஸ்திரம்? நல்ல தரமான வஸ்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்படியே ஆள் பாருங்க, நல்லா பாருங்க, சபரம் பண்ணி நல்ல நீட்டா ட்ரெஸ் போட்டு நல்ல தலையெல்லாம் சீவி எண்ணெயெல்லாம் பூசி நகை நட்டையெல்லாம் போட்டு இப்ப யாரு முன்னாடி வர்றான்?
உள்ள சத்தியம் இருக்கு. நல்லா கவனிங்க. யார் முன்னாடி வந்திருக்கா? ஆமா இல்லையா? ராஜா முன்னாடி. இன்னைக்கு நீங்க தான் அந்த யோசேப்பு. ஆலயத்துல யாரை பார்க்க வரீங்க? பாஸ்டர் இம்மானுவேலையா? யாரை பார்க்க வரீங்க? ராஜாவி ராஜாவை. ஆமென் அல்லேலூயா. அப்ப எப்படி வரணும்? எப்படி வரணும்? அப்பதான் பாருங்க, இந்த அடிப்படையில கை துணிக்கு பாத்தீங்களா, அப்படி ட்ரெஸ். யாரையும் பாருங்க வருத்தப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ சொல்லல. அதையும் நான் சொல்லிடுறேன். புத்தி மாறணும். நம்ம மாறினாதான் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க. நம்ம மாறினாதான் பொருளாதார செழிப்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆமா. அதனால ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க பெஸ்டா உடுத்திட்டு வரும். ஆமென் அல்லேலூயா. ஆமா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல நகை நட்டு என்ன செய்யுங்க? போட்டுட்டு வாங்க. நல்ல தலை சீவி நல்லா நீட்டா என்ன செய்யுங்க? ராயலா வாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமா. இன்னும் உங்களுக்கு இன்னும் புரியுமா? நல்லா ரிச்சா வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எந்தெந்த வழியெல்லாம் சொல்லணுமோ அந்தந்த வழியில எனக்கு தெரிந்தபடி என்ன செய்து விட்டேன்? சொல்லிவிட்டேன். இதையும் புரிந்தவர்கள் சத்தம் ஒரு ஆமென். ஆமென் அல்லேலூயா. அதனால மறுபடியும் நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்படியே பழகிட்டேன் பாசனோட அப்படியே என்ன செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா அல்லேலூயா. பாருங்க, எங்க அம்மா மரிச்சு போச்சு பாருங்க. கடைசி வீட்டுல போய் பார்த்தா இது வரைக்கும் கட்டாத புடவை எப்படி இருந்தது? நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், அதெல்லாம் போட்டுட்டு வாமா அப்படின்னா எங்களுடைய வற்புறுத்தலுக்காக சில நேரம் போட்டு வரும். மற்றதெல்லாம் அப்படியே வச்சிருந்தது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி புத்தி யாருக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தெளிவா என்ன செய்யறேன்? சொல்றேன். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் சர்ச்சுக்கு வரும்போது. வசனத்தை கவனிங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அந்த எல்லாவற்றிலும் கவனிச்சுக்கோங்க. எல்லாவற்றிலும் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? சம்பூரணமா. ஒன்னு இருந்து ஒன்னு இல்லாம, ஒரு பகுதியில ஒன்னு அனுபவிச்சு இன்னொரு பகுதியில ஒன்னு அனுபவிக்காம, அப்படி இல்ல. எல்லாம் ஈக்குவல் பேலன்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில எல்லாம் நிறைவா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? செழிப்பு. ஆமென் சொல்லுவோமா? விட்டுறாதீங்க. அடுத்த வசனம் ஏசாயா 54:17. ஏசாயா 54:17 எடுத்து சத்தமா வாசிங்க. போதும். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும். ஆமென் சொல்லுவாமா? உங்களுடைய செழிப்புக்கு, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு, உங்க ஐஸ்வர்யத்துக்கு, உங்க பணத்துக்கு, உங்க நல்ல பேருக்கு, உங்க சரீர ஆரோக்கியத்துக்கு, உங்க ரட்சிப்புக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமலே போயிடும். சாத்தான் கங்கணம் கட்டிட்டு இருக்கான் தெரியுமா? உங்களுக்கு பணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு. நீங்க வாழ்க்கையில செழிப்படையக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான். உங்களுக்கு பொருளாதாரம் வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான். இப்ப அவனை செயல்பட விடாம அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னா என்ன செய்யணும்? ஆமா, இப்போ என் கூட சேர்ந்து நீங்க சொல்ல போறீங்க. சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காவே போகும். என்னுடைய பொருளாதாரத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, செழிப்புக்கு, பணத்திற்கு, பணத்திற்கு, மரியாதைக்கு, சமாதானத்துக்கு, ரட்சிப்புக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே முறிந்து போகும், உடைந்து போகும். அதோட முடிஞ்சதா? எப்படி முடிந்து பாருங்க இந்த வசனம்.
எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ ஆமென் அல்லேலூயா. ஆமா, உங்க செழிப்புக்கோ உங்க பொருளாதாரத்துக்கோ உங்க வருமானத்துக்கோ உங்க பணத்துக்கோ விரோதமா யாராவது சாப விட்டா நீங்க திருப்பி என்ன விட்டுறணும்? எவ்வளவு சேர்த்து சொல்லுங்க. என்னுடைய பொருளாதாரத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, பணத்துக்கு, செழிப்புக்கு, ஆரோக்கியத்துக்கு, ரட்சிப்புக்கு, விடுதலைக்கு, வாழ்வுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவை இயேசுவே நாமத்தில் குற்றப்படுத்துகிறேன். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சுருக்கமா என்ன சொல்லணும்? எங்களுக்கும் எங்க பொருளாதாரத்துக்கும் செழிப்புக்கும் விரோதமா எழும்புகிற எந்த நாவா இருந்தாலும் அந்த நாவை நான் என்ன செய்யறேன்? குற்றப்படுத்துகிறேன். ஆமென் அல்லேலூயா. குற்றப்படுத்துகிறேன். ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில். ஒரு ஆண்கள் இல்ல, அதை விட்டுட்டு அவங்க சபிக்கிறாங்கன்னா நம்மளும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது வில்லேஜில் பார்த்துருக்கீங்களா? கிராமத்துல சண்டை போட்டா பாருங்க, லேடிஸ் பாருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, அப்படியே என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து ஆமா முகம் எங்க படும்? தரையில படுற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அப்படி வளைஞ்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்டைலா என்ன பண்ணுவாங்க? ஆமா, இப்படிலாம் போட மாட்டாங்க. அப்படியே போய் ஆமா அப்படியே இந்த பொக்களை எடுக்கிற மாதிரி என்ன செய்வாங்க? அப்படி ஸ்டைலா எடுப்பாங்க பாருங்க. அது ஒரு தனி கலை. அப்படி எடுத்து அப்படி விடுவாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அது வேணாம், நமக்கு அது வேணாம். வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிட்டு என்ன பண்ணணும்? உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஆமா, என்னுடைய உயர்வுக்கு, மேன்மைக்கு, பணத்துக்கு, என் நல்ல பேருக்கு, செழிப்புக்கு விரோதமா எழும்புகிற இந்த நாவை என்ன படுத்துகிறேன்? குற்றப்படுத்துகிறேன். ஒரு அமைச்சல. ஆமா, இப்படியே சொன்னீங்கன்னா அடுத்து பாருங்க, அந்த ஆள் உங்களை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க? என்ன செய்ய மாட்டாங்க? ஆமா, பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆமா, திடீர்னு அவங்களுக்கு சோதம் குமாரா ஜனங்கள் போல என்ன ஆயிடுவாங்க? ஆமா, குருட்டாட்டம் பிடிச்சி என்ன செய்வாங்க? அவங்க தடவிட்டு இருப்பாங்க பாருங்க. என்ன தடவாங்க தெரியல, தடவிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா ஒரு வசனத்தை பார்த்து முடிக்க போறோம். மத்தேயு புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆமா, இயேசுநாதர் உண்மையாகவே சொல்றாரு. அதனால எல்லாரும் நம்புங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எடுத்தீங்களா? மத்தேயு 18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே. அவர் 2 வேலையை செய்யணுங்க. ஆமா, பூலோகம்னா பூமி. இங்க 2 வேலையை செய்யணும். இங்க 2 வேலையை கரெக்டா செஞ்சா பரலோகத்தில் 2 வேலை கரெக்டா என்ன செய்யும்? நடக்கும். முதல் கட்டணும். என்ன கட்டணும் சொல்லுங்க? என்ன கட்டணும்? ஆமா, உங்களுக்கு விரோதமாய் செயல்பட முயற்சிக்கிற தரித்திரம், வறுமை, பொருளாதார குறைவு, அதுல முக்கியமா இன்னொன்னு சேர்த்துக்கோங்க, கடன். என்னது? கடன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? அதை விட்டுட்டு பாருங்க, இதை பாருங்க. எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு பாருங்க, பரிதாபம். எதை கட்டணுமோ அதை கட்டாம நம்ம மக்கள் எதை கட்டவிழ்க்கணுமோ பல நேரம் என்ன பண்றாங்க? ஆமா, கஷ்டம் 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 கஷ்டம். எல்லா வார்த்தைக்கும் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. கஷ்டம்னா இயேசுநாதருக்கு தெரியாதா? தரித்திரம்னா இயேசுநாதருக்கு தெரியாதா? பொருளாதார நெருக்கடினா இயேசுக்கு தெரியாதா? வருமானம் இயேசுக்கு தெரியாதா? கடனை இயேசுக்கு தெரியாதா? அதையே சொல்லிட்டு இருந்தா அவைகளை நீங்கள் பூமியில் என்ன செய்கிறீர்கள்? கட்ட வைக்கிறீர்கள். பரலோகத்தில் அது என்ன செய்யப்படும்? கட்ட. நம்ம நீ என்ன கேட்டியோ அதெல்லாம் உனக்கு என்ன செய்யற? கொடுக்குறேன், போ பெற்றுக்கொள். புரியுதா? சரியா விளங்கி கொள்ளுங்க, சரியா புரிந்து கொள்ளுங்க, சரியா விளங்கி கொள்ளுங்க, சரியா புரிந்து கொள்ளுங்க. எதை கட்டணும், எதை கட்டவிழ்க்கணும், இது தெரிஞ்சிருக்கணும். எதை கட்டணும், எதை கட்டவிழ்க்கணும்.
கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க, கட்டவிழ்க்காதீங்க. அந்த வார்த்தையை கட்டணும். அப்ப எதிராளுக்கு எந்த வார்த்தையை கட்டவிழ்ப்பது? நாங்க நல்லா இருக்கிறோம். ராமி சொல்லுங்களேன், நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க நல்லா இருக்கிறோம், இன்னும் நல்லா இருப்போம். ஒருவேளை சொல்றதுக்கு மனம் வரலனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு என்ன செய்யுங்க சொல்லுங்க, சத்தமா ராமி சொல்லுங்களேன். அது அப்புறம் தானா பழகி ராமி சொல்லுவோமா. அப்ப கட்டணும், அப்புறம் என்ன செய்யணும்? கட்டவிழ்க்கணும். பிசாசு ஆவிகளை என்ன செய்யணும்? கட்டணும். அவன் கொண்டு வருகிற தரித்திர வறுமை என்ன செய்யணும்? கட்டணும். தேவை அவன் கடனை என்ன செய்யணும்? கட்டணும். வறுமை என்ன செய்யணும்? கட்டணும். அவன் கிரிகளை என்ன செய்யணும்? கட்டணும். எப்படிங்க கட்டணும்? கர்த்தருடைய வசனத்தினாலே, வார்த்தையினால, வசனத்தினால கட்டணும். போட்டு குழப்பிக்கிற கூடாது. சில பேருக்கு பாருங்க, அப்படியே பாருங்க என்ன பாருங்க, அப்படியே பிரஷர் ஆகும் பொழுது, கொதிக்கும் பொழுது, அப்படியே பாருங்க, அப்படியே டென்ஷன் ஆகும் பொழுது, அவன் நல்லா தெரியும் எதை கட்டணும் எதை கட்டவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கட்டுப்பாடை இழந்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? சரி, இந்த நிலைமைக்கு நீங்க கூட போயிடலாம். கட்டுப்பாடை இழந்த உடனே தெரிஞ்சுமே என்ன செய்வாங்க? கட்டவழ்க்க வேண்டியதை கட்டிக்கிட்டு இருப்பாங்க, கட்ட வேண்டியதை கட்டவழ்க்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நிதானம் ரொம்ப தேவை. சாத்தானோட டென்ஷன் ஆக்கி வார்த்தை என்ன செய்வான்? வாயிலிருந்து வெளியே வரடுவான். அவனுக்கு நல்லா தெரியும் வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. வார்த்தை ஒண்ணு அழிக்க வேணும், என்ன செய்யும்? வாழ வைக்கும். அப்ப சரியான ஒரு தீர்மானம், கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு சரியான தீர்மானம் நீங்க எடுக்கிறது இல்லாம எல்லாருக்கும் எடுக்க வைக்கணும். வீட்டுல எதை கட்டணும் எதை கட்ட விட கூடாது, ரொம்ப முக்கியம். பாருங்க, பிசாசை கட்ட வைக்கணும், தரித்திரத்தை கட்ட வைக்கணும், பாருங்க நோயை கட்ட வைக்கணும், நோயை கட்டணும், வியாதியை கட்டணும், தரித்திரத்தை கட்டணும், வறுமையை கட்டணும், கடனை கட்டணும், சாத்தானை கட்டணும். அவன் சொல்லுவாமா? இதெல்லாம் கட்டிட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறேன்? கட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆமா, நன்மையை கட்டவிழ்கிறேன், ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறேன், பொருளாதாரத்தை கட்டவிழ்கிறேன், பணங்களை கட்டவிழ்கிறேன், உயர்வை கட்டவிழ்கிறேன், மேன்மையை கட்டவிழ்கிறேன், செழிப்பை கட்டவிழ்கிறேன், முன்னேற்றத்தை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? கட்டவிழ்கிறேன். இந்த நாமத்துல போறீங்க. நிலைமையும் கொஞ்சம் இதா இருக்கலாம். அதை பார்த்து கண்ணால பார்த்து நம்பி அதையே என்ன செய்யாதீங்க. தயவு செய்து பேசி பேசி தப்புக்கு மேல தப்பு செய்து விடாதீர்கள், தவறுக்கு மேல தவறு செய்து விடாதீர்கள். கவனம். சீக்கிரம் சூழ்நிலை என்ன செஞ்சிடும்? மாறிடும். நீங்க கட்ட வேண்டியதை கட்டிட்டு இன்னொரு பக்கம் கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்த்துட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிடும்? சூழ்நிலை மாறிடும். ஆமென் அல்லேலூயா. மண்ணுக்குள்ள போட்ட விதை முளைச்சி வர்ற மாதிரி நீங்க போட்ட வார்த்தை வசனம் கண்டிப்பா என்ன பண்ணும்? பலன் கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பலன் கொடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவிசுவாச கிரிகளை ஒழிச்சு கட்டிடணும், தோல்வியை ஒழிச்சு கட்டிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா பொருளாதாரத்துல என்ன செய்ய முடியும்? வளர்ந்து வர முடியும். ஒரு ஆமென் அல்லேலூயா. தரித்திரத்தை கட்டுறேன், பொருளாதார செழிப்பை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்றேன்? கட்டவிழ்த்து விடுகிறேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் வறுமையும் தரித்திரத்தையும் கடனையும் பொருளாதார நெருக்கடியும் நோய் வியாதியும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். அதற்கு மாறாக பொருளாதாரத்தையும் பணங்களையும் செழிப்பையும் வருமானத்தையும் குணத்தையும் சுகத்தையும் முன்னேற்றத்தையும் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். அவைகளை கட்டுகிறேன், இவைகளை கட்டவிழ்த்து விடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. 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 அதனால எதை கட்டணும் எதை கட்டவிழ்க்கணும் ஒரு தெளிவு இருக்கணும், அதுல நிதானம் இருக்கணும், அதுல உறுதியா இருக்கணும். ஆரம்பத்துல தடுமாட்டம் இருந்தாலும் அப்படியே சரி பண்ணி என்ன செஞ்சிடணும்? கரெக்டா ஒரு பொசிஷனுக்கு அறிக்கைக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். கர்த்தர் உங்களை பொருளாதார செழிப்பினாலே உயர்த்துவார். எதுவும் ஆமென்ல போறீங்க? நம்முடைய சபையை பொருளாதார செழிப்பினாலே உயர்த்துவார். உங்கள் சந்ததியும் சந்தானத்தையும் பொருளாதார செழிப்பினாலே நிரப்புவார். ஆமா, அது நீங்க செய்யறது ஊழியமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும் கர்த்தர் பொருளாதார செழிப்பினாலே உயர்த்துவார். ஆமென். அதனால உங்க
கையில வர்ற பணத்தையும் பொருளாதாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யுங்க? பழகுங்க. ஆமா, பழகணும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.